வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் தமிழக அரசியலிலும் டாஸ்மாக் நிர்வாகத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய முடிவு. ஜூன் 5, 2026 அன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு அரசாணை தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. அது என்ன அரசாணை? பல ஆண்டுகளாக டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்யப்பட்ட மதுபான மற்றும் பீர் பெட்டிகளுக்கு வசூலிக்கப்பட்டதாக கூறப்படும் பாக்ஸ் கமிஷன் தொகை இனிமேல் அரசியல் பின்னணி கொண்ட நபர்களுக்கோ இடைத்தரகர்களுக்கோ செல்லாமல் நேரடியாக தமிழக அரசின் கருவூலத்தில் செலுத்தப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. நண்பர்களே, இது ஒரு சாதாரண நிர்வாக உத்தரவு அல்ல. இது உண்மையில் தமிழக அரசியலின் பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் வந்துள்ள மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. முதலில் இந்த பாக்ஸ் கமிஷன் என்றால் என்ன? கமிஷன் என்றால் தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. உற்பத்தியாளர் நிறுவனத்திடமிருந்து மதுபானங்கள் கிடங்குகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதன் பிறகு அங்கிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு செல்கின்றன. இந்த செயல்முறையின் போது ஒவ்வொரு பெட்டிக்கும் தனித்தனியாக சில கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டதாக பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஒரு மதுபான கேஸுக்கு ரூபாய் 90, அதாவது ஒரு காட்டன் பாக்ஸ் கொண்ட மதுபான பெட்டி இருக்கு இல்லையா, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் வச்சிங்களேன், இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் ஃபுல் ஒரு கேஸ், ஒரு காட்டன் பாக்ஸோட கமிஷன் தொகை ரூபாய் 90. அதே மாதிரி பீர் காட்டன் பாக்ஸ்னால் 40, வைன் காட்டன்னா 20. இவ்வாறு வசூலிக்கப்பட்ட தொகை அரசின் வருவாயாக கணக்கில் வரவில்லை என்று எதிர்க்கட்சிகள் பல ஆண்டுகளாக கூறி வந்தன. இப்போது அந்த குற்றச்சாட்டையே தற்போதைய அரசு நேரடியாக ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அந்த நடைமுறையை நிறுத்தி அரசின் கணக்கில் செலுத்தும் முடிவை எடுத்துள்ளது. அதாவது இந்த மாதிரி அந்த ஃபுல் காட்டன் இல்லையா, ₹90 per காட்டன் பாக்ஸு ஃபுல் ட்ரிங்க் ஃபுல்லுக்கு, அதே குவார்ட்டர் இருந்தால் 20, பீர் இருந்தால் 40, இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வசூலிக்கிற பணம் நேரடியாக அரசு கஜானாவுக்கு போகாமல் அந்த பார்ட்டி ஃபண்டாக சில அரசியல் கட்சிகள் அதை ஆட்டம் போட்டன, அமுக்க பார்த்தன, இல்லை அந்த பணத்தை வசூல் செய்து சுவாகா பண்ணாங்க இல்லையா. அதை தடுக்கும் வகையில் தான் இந்த டிவிக்கு அரசு அந்த பணத்தை நேரடியாக அரசு கஜானாவில் சேர்க்க முயற்சிப்பதாக ஒரு ஆணை பிறப்பித்துள்ளது. ஏன் இது மிகப்பெரிய விஷயம்? நண்பர்களே, ஒரு பெட்டிக்கு ரூபாய் 40 அல்லது ரூபாய் 90 என்றால் அது சிறிய தொகையாக தோன்றலாம். ஆனால் ஆண்டுக்கு எத்தனை லட்சம் பெட்டிகள் விற்பனையாகின்றன என்று யோசித்து பாருங்கள். தமிழகத்தில் டாஸ்மாக் விற்பனை ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தாண்டுகிறது. இந்த அளவிலான விற்பனையில் ஒவ்வொரு பெட்டிக்கும் வசூலிக்கப்பட்ட தொகையை கணக்கிட்டால் வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வரலாம். அதனால்தான் அமைச்சர் ஆண்டுக்கு ரூபாய் 3600 கோடி அளவுக்கு இழப்பு தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இது உண்மையான கணக்கா அல்லது அரசியல் ரீதியாக கூறப்பட்ட மதிப்பீடா என்பதை அரசு விரிவாக வெளியிட வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இது சாதாரண பணம் அல்ல. மக்களின் வரி பணியை விடவும் பெரிய அளவிலான வருவாய் தொடர்புடைய விவகாரம். மக்களுக்கு என்ன நன்மை இதனால்? இப்போது பலர் கேட்கிறார்கள், நாங்கள் குடிப்பதில்லை, இதனால் எங்களுக்கு என்ன பயன் என்பது. அதற்கான பதில் மிகவும் எளிமையானது. அரசுக்கு வரும் ஒவ்வொரு ரூபாயும் மக்களுக்கே திருப்பி வருகிறது. அந்த பணம் மூலம் பள்ளிகள் கட்டலாம், மருத்துவமனைகள் மேம்படுத்தலாம், சாலைகள் அமைக்கலாம், குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தலாம், விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கலாம். அதாவது அந்த பணம் தனிநபர்களிடமிருந்து செல்வதற்கு பதிலாக அரசின் கணக்கில் வந்தால் அது பொதுமக்களின் சொத்தாக மாறுகிறது. அரசியல் ரீதியாக இது என்ன சொல்கிறது அப்படின்னா, இதுதான் மிக முக்கியமான பகுதி. பல ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. டாஸ்மாக் என்பது வெறும் மதுபான விற்பனை நிறுவனம் அல்ல, அது அரசியல் நிதி ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் கூறி வந்தன. இப்போது அரசு வெளியிட்டுள்ள இந்த நடவடிக்கை மூலம் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்ற அரசியல் செய்தியை மக்களிடம் கொண்டு செல்ல முயற்சிக்கிறது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சில முக்கிய கேள்விகள் நம் முன் எழுகின்றன. இப்போது மக்களும் சமூக ஆர்வலர்களும் சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்துள்ளனர். முதலாவது கேள்வி, இந்த வசூல் பல ஆண்டுகளாக நடந்திருந்தால் அதனால் யார் பயனடைந்தார்கள்? இரண்டாவது கேள்வி, அந்த பணம் எந்த கணக்கில் சென்றது? மூன்றாவது கேள்வி,
அது சட்டப்பூர்வமானதா? 4வது கேள்வி, அது குறித்து விசாரணை நடத்தப்படுமா? 5வது கேள்வி, கடந்த கால இழப்புகளை மீட்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு அரசு தெளிவான பதில் அளிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. எதிர்க்கட்சிகள் என்ன செய்யலாம்? இந்த விவகாரத்தில் பார்க்கும்பொழுது, இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் இந்த நடைமுறை தவறானது என்றால் அது எத்தனை ஆண்டுகளாக நடந்தது, யார் அனுமதித்தார்கள், யார் கண்காணித்தார்கள் என்ற கேள்விகள் எழும். எனவே இந்த விவகாரம் அடுத்த சில மாதங்களுக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக மாறக்கூடும். இது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையா? பலர் இதை ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை என்று பாராட்டுகிறார்கள். ஏனெனில் அரசுக்கு வர வேண்டிய பணம் அரசுக்கே வர வேண்டும். அதுதான் நல்ல நிர்வாகத்தின் அடிப்படை. நிர்வாக வெளிப்படைத்தன்மை என்றால் என்ன? பணம் எங்கிருந்து வருகிறது, எங்கே செல்கிறது என்பது மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த நடவடிக்கை அந்த திசையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. முடிவுரையாக நண்பர்களே, 5 ஜூன் 2026 அரசாணை என்பது வெறும் டாஸ்மாக் நிர்வாக மாற்றம் அல்ல. இது வருவாய் சீர்திருத்தம், நிர்வாக வெளிப்படைத்தன்மை, ஊழல் ஒழிப்பு முயற்சி, அரசியல் பொறுப்புணர்வு ஆகிய 4 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய முடிவாக பார்க்கப்படுகிறது. இனி இந்த அரசாணை நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகிறது, அரசுக்கு எவ்வளவு கூடுதல் வருவாய் கிடைக்கிறது, கடந்த கால முறைகேடுகள் குறித்து விசாரணை நடக்கிறதா என்பதையே மக்கள் உன்னிப்பாக கவனிக்கப் போகிறார்கள். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? பீர் மற்றும் மதுபான பெட்டிகளுக்கான கமிஷன் தொகை அரசு கருவூலத்துக்கு செல்ல வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.